சென்னை மாதிரி ஒரு வெதரில் வந்துட்டு எனக்கு ஸ்வெட்டிங் நேச்சுரலாகவே அதிகமாகவே இருக்குன்னா அந்த ஸ்வெட்டு தேங்க தேங்க இன்னும் உங்கள் ஸ்கேல்ப் ஹைஜீன் தான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் ஓகே டு வாஷ் யோர் ஹேர் எவ்ரி டே, பட் ப்ளீஸ் மேக் ஷூர் நம்ம டெய்லி வாட்டர் வச்சு மட்டும் வாஷ் பண்ணோம்னா நம்ம ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஹேர் வாஷ். நீங்கள் வந்து ஷாம்பு பண்ணாதான் வென் யூ ஒன்லி கிளென்ஸ் யுவர் ஹேர். நம்ம எப்படி நம்ம டெய்லி பாடிக்கு வந்துட்டு பாடி வாஷோ இல்லை சோப் போட்டு தான் தேய்க்கிறோம்ல, நம்ம ஜஸ்ட் தண்ணி ஊற்றிட்டு நான் குளிச்சுட்டேன்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஸோ சேம் திங் அப்ளைஸ் டு யுவர் ஹேர் as well. Grey hair கம்மி பண்ணால் நியூட்ரிஷன் தான், நத்திங் எல்ஸ். ஸோ when you take in a lot of protein rich food, iron rich food, that will definitely help. முக்கியமாக அயர்ன், அதே மாதிரி ஜிங்க்கு, விட்டமின் B12 அண்ட் காப்பர். ஸோ யூஸ்வலி இந்த நியூட்ரியன்ஸில் வந்துட்டு டெஃபிஷியன்சிஸ் இருக்குது அப்படின்னா ஆயில் வந்துட்டு எங்கே ஹெல்ப் பண்ணும். இப்போ எனக்கு ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ரிஸியாக இருக்குது, என்னால் மேனேஜ் பண்ண முடியல, எனக்கு ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ஓவர் நைட் ஆயிலிங் வந்துட்டு இட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி நவ டேஸ். நான் அந்த ரீசனும் சொல்கிறேன். இதுவே வந்துட்டு எனக்கு ஆக்னி ஸ்கின்னாக இருக்குது, ஆயிலியாக இருக்குது, இல்லாட்டி எனக்கு dandruff மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா ஆயில் போடும்போது இட் ஜஸ்ட் அக்ரவேட்ஸ் எவ்ரிதிங். ப்ராப்பர் ஒரு ஹேர் கேர்னு வரும்போது அது எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கலாம்? ஸோ ஹேர் கேர் வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஆர் வாட் த நீட் ஃபார் யோர் ஹேர் இஸ் ஆல்சோ. ஸோ பேசிக்லி நம்ம வாரத்தில் ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை வந்துட்டு ஷாம்பூவிங் யோர் ஹேர் அண்ட் கண்டிஷனிங் யோர் ஹேர், வெதர் அது வந்துட்டு யூஸிங் அ வாஷ் ஆஃப் கண்டிஷனர் ஆகட்டும் இல்லாட்டி ஒரு லீவ்-இன் சீரம் மாதிரி ஆகட்டும். ஸோ தட் இஸ் த பேசிக் நெசசிட்டி. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்போஜர் இப்போது அவ்வளோ. இப்போ நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலே வந்துட்டு நம்ம இப்போ லெட்ஸே நான் இன்றைக்கி தான் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன், நான் வெளியில் ஒரு 3 மணி நேரம் போயிட்டு வந்துட்டாலே அந்த ஸ்வெட்டிங்கோ பொல்யூஷனாலே யூ வில் டென் டு ஸ்க்ராச் யோர் ஹேர் இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்துட்டு எவ்ரிடே ஜிம் போகிறேன், இல்லை ஐ ஒர்க் அவுட் எவ்ரிடே, எனக்கு ரொம்ப அதிகமாக ஸ்வெட் ஆகும்னா இட் இஸ் ஃபைன் டு வாஷ் யோர் ஹேர் ஈவன் எவ்ரிடே இன் அ ஹியூமிட் பிளேஸ். இப்போ சென்னை மாதிரி ஒரு வெதரில் வந்துட்டு எனக்கு ஸ்வெட்டிங் நேச்சுரலாகவே அதிகமாகவே இருக்குன்னா அந்த ஸ்வெட்டு தேங்க தேங்க இன்னும் உங்கள் ஸ்கேல்ப் ஹைஜீன் தான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ இட் இஸ் ஓகே டு வாஷ் யோர் ஹேர் எவ்ரி டே, பட் ப்ளீஸ் மேக் ஷூர் கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்டர்னேட் டே ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நாள்லாம் வந்து வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுவாங்க. ஸோ பிளெயின் வாட்டர் வில் ஆக்சுவலி டேமேஜ் யுவர் ஹேர் மோர். ஸோ என்னன்னா யுவர் ஹேர் இஸ் பேசிக்லி வெரி அசிடிக், வாட்டர் வந்துட்டு ஆல்கலைன். ஸோ ஒரு ஆல்கலைன் இது வந்துட்டு நம்மளுக்கு டைரெக்டாக வந்துட்டு ஹேர் மேலே விழும்போது இட் வில் டென் டு மேக் யுவர் ஹேர் மோர் ட்ரை, ரஃப் அண்ட் ஃப்ரிஸி. இதுவே நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணால் ஷாம்பு வில் ஆல்சோ டூ இட்ஸ் ஜாப் ஆஃப் கிளென்சிங் யுவர் ஹேர். ஸோ அந்த ஸ்வெட்டிங்னால அந்த பொல்யூஷனால் வர டேமேஜையும் வந்துட்டு அது மேலே உங்கள் ஹேர் மேலே உட்காந்துருக்க எந்த டர்ட் எல்லாமே வந்துட்டு ஷாம்பு மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். வாட்டர் மட்டும் வச்சு வாஷ் பண்ணால் அந்த டர்ட்லாம் வராது, ரைட். ஸோ நம்ம டெய்லி வாட்டர் வச்சு மட்டும் வாஷ் பண்ணோம்னா நம்ம ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஹேர் வாஷ். நீங்கள் வந்து ஷாம்பு பண்ணாதான் வென் யூ ஒன்லி கிளென்ஸ் யுவர் ஹேர். நம்ம எப்படி நம்ம டெய்லி பாடிக்கு வந்துட்டு பாடி வாஷோ இல்லை சோப் போட்டு தான் தேய்க்கிறோம்ல, நம்ம ஜஸ்ட் தண்ணி ஊற்றிட்டு நான் குளிச்சுட்டேன்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஸோ சேம் திங் அப்ளைஸ் டு யுவர் ஹேர் as well, எஸ்பெஷலி இஃப் யூ ஸ்வெட் அ லாட். இல்லை அந்த மாதிரி எனக்கு இல்லை, நான் ஜஸ்ட் எனக்கு ருட்டீன் மெயின்டெனன்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் a week is also more than. இப்போ தண்ணி நம்ம டெய்லி லைக் அப்படி குளிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இப்போ சென்னை மாதிரி இடத்துல இருக்கிற தண்ணியும் நம்ம கிராமம் அந்த மாதிரி பொல்யூட்டட் இல்லாத இடத்துக்கு போகும்போது தண்ணிக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல மேம். ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது நம்ம டெய்லி குளிக்கக்கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது. பேசிக் வாட்டர் இங்கே வந்துட்டு இன்னும் ஹாட் வாட்டர் இஸ் மோர், ரைட். ஸோ இன்னும் செடிமெண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் மோராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணும்போது அந்த ஹார்ட் வாட்டரில் இருக்கிற செடிமெண்ட்ஸே இன்னும் நம்ம முடியல உட்காந்து பிரேக்கேஜ் கொடுக்கும். பட் ஈவன் அதர்வைஸ் நம்ம வாட்டர் வந்து கெமிக்கலி as a ஸ்ட்ரக்சர் பார்த்தாலுமே இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் ஆல்கலைன் இதுதான். ஸோ நம்ம ஹேர் வந்துட்டு இட் இஸ் சம்வேர் அரவுண்ட் சே 3, ரைட். ஸோ அதனால irrespective ஆஃப் நம்ம எந்த ஊரில் இருந்தாலுமே ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஊற்றும் போது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு ஹேர் ஃப்ரீசினஸ் தான் இன்னும் அதிகமாகிட்டே போகும். ஸோ பட் when you use a shampoo according to how your hair is, நம்மளுக்கு அந்த ஃப்ரிஸினஸ் அந்த அளவுக்கு இருக்காது.
ஓகே. அது இல்லாம இப்போ ஆயில் யூஸ் பண்றது இப்போ லைக் முன்னாடிலாம் ஆயில் கண்டிப்பா யூஸ் பண்ணணுங்கிறது இருந்துச்சு. இப்போ 2 ஒப்பீனியன் சொல்றதுனால ஆயிலே யூஸ் பண்ண மாட்டேன் தேவையில்ல. பட் ட்வைஸ் அ வீக் ஆயில் யூஸ் பண்றது நல்லதுன்னு சொல்றாங்க. பட் ஸோ அகைன் இட் டிபெண்ட்ஸ் வேர் யூஆர் அப்ளைங் த ஆயில். இப்போ வந்து எனக்கு வந்துட்டு ஆக்னே மாதிரி இஷ்யூஸ் கிடையாது, மை ஸ்கின் இஸ் நாட் அன் ஆயிலி டைப் ஒரு காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி தான் இருக்குது, எனக்கு dandruff மாதிரி இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா yes you can apply oil to your scalp and your hair provided you just leave it for half an hour. Right? Overnight oiling வந்துட்டு it is not at all necessary nowadays. நான் அந்த ரீசனும் சொல்கிறேன். இதுவே வந்துட்டு எனக்கு ஆக்னே ஸ்கின் இருக்குது, ஆயிலியாக இருக்குது, இல்லாட்டி எனக்கு dandruff மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா ஆயில் போடும்போது it just aggravates everything. dandruffும் அக்ரவேட் ஆகும், ஆக்னேயும் அக்ரவேட் ஆகும். ஏன்னா இந்த ஆயில் வில் கோ ஒன்று ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா it will go clog your oil glands. ஸோ அதனால என்ன ஆகும்னா அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காகவே இன்னும் அதிகமாக ஆயில்ஸ் இருக்கும். ரெண்டாவது dandruffக்கு ஒரு முக்கியமான காசேட்டிவ் ஃபேக்டர் நம்ம தோல்லையே இருக்கிற ஒரு ஃபங்கஸ். ஸோ இப்போ அந்த ஃபங்கஸுக்கு வந்துட்டு நியூட்ரிஷனே பார்த்தீங்கன்னா ஃபேட் மீடியம் தான். ஸோ நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன்னா அதுக்கு போய் நம்மளே வந்துட்டு தீனி வைக்கிற மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ இதனால தான் இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் பீப்புள் ஹூ ஹேவ் திஸ் ஆயிலி ஆக்னே ஸ்கின் டைப்ஸ் ஒரு dandruff இருக்கும்போது ஆயில் வைக்கணும்ட்டு. ஃபார் யுவர் ஹேர் எஸ் யூ கேன் அப்ளை ஆயில். என்னன்னா ஒரு 20 நிமிஷம் இல்லை 30 நிமிஷம் போதும். த பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆயிலிங் வந்துட்டு என்னென்னா பார்த்தீங்கன்னா 2 things. ஒன்று மாய்ஸ்சரைசிங், ரெண்டாவது வந்துட்டு சிக்கு எடுக்கிறதுக்கு. ரைட்? ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு அந்த மாய்ஸ்சரைசிங்க்கும் சரி சிக்கு எடுக்கிறதுக்கும் சரி யூ ஹேவ் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் serums or your conditioners. Right? பட் ஆயில் வந்துட்டு எங்கே ஹெல்ப் பண்ணும்? இப்போ எனக்கு ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஃப்ரிட்ஜியாக இருக்குது, என்னால் மேனேஜ் பண்ண முடியல, எனக்கு ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா இட் ஒர்க்ஸ் வெரி வெல் ஆஸ் அ ப்ரீ கண்டிஷனர் ஃபார் யுவர் ஹேர். ஸோ அதுக்கு அந்த 20-30 நிமிஷம் போதும். அண்ட் ஜஸ்ட் கோகனட் ஆயில் இஸ் ஃபைன். You don't have to go mix variety of oils together. Just coconut oil is fine. முக்கியமாக வந்துட்டு இந்த மிட் பார்ட் ஆஃப் த ஹேரும் அண்ட் எட்ஜஸ்க்கும் ஸோ உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரதுமே வந்துட்டு கம்மியாகும். ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் 20-30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டாலே போதும். ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி யூ ஹேவ் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சீரம்ஸ் அண்ட் இது நீங்கள் வந்துட்டு உங்களோட டேங்கிள்ஸ் எடுக்கிறதுக்கும் சரி ஹேரை நல்லா க்ரூம் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா ஏன் அப்போல்லாம் வந்துட்டு ஆயில் வச்சுட்டே தானே வந்துட்டு வெளியில் போவாங்க அதுன்னு. நான் வந்துட்டு சொன்ன மாதிரி தான் வி ஹாவ் டு திங்க் அபவுட் அந்த காலத்தில் இருந்த டெம்பரேச்சர் எப்படி, என்வாயன்மெண்ட் எப்படி, பொல்யூஷன் எப்படி, இப்போ எப்படி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இதனால் வந்துட்டு நம்ம ஸ்கின்னு ஹேருக்கு வர இம்பேக்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு ஸ்டடீஸுமே இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இது நம்ம போட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு நம்ம ஸ்டடி பண்ணதுனால தான் முடிஞ்ச அளவுக்கு இது வந்துட்டு நீங்கள் ஓவர் நைட் ஆயிலிங் வைக்கிறதோ இல்லாட்டி நீங்கள் அப்படியே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வெளியில் போகிறதோ வேணான்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வெளியில் போகிறேன், எனக்கு ஸ்வெட் ஆகுதுன்னா இன்னும் அந்த ஸ்வெட்டு மட்டும் இல்லாமல் அந்த ஆயிலில் வந்துட்டு உட்காந்து காற்றுல இருக்கிற அந்த கிருமி ஆகட்டும் ஆர் டர்ட்டு பொல்யூஷன் எதுவாக இருந்தாலும் கெமிக்கல்ஸ் வாட் எவர் இஸ் தேர் இன் தி ஏர் அதெல்லாம் வந்துட்டு முடியில் ஒட்டிக்கிட்டு முடிக்கு இன்னும் டேமேஜ் தான் கொடுக்க போகுது. ஸோ தட் இஸ் த ரீசன் வை we ask you to avoid it. அவ்வளோதான். ஓகே, இன்னொரு விஷயம் கிரே ஹேருங்கிறது அது இப்போ என்னன்னா ஏர்லியாகவே வருது. எல்லாரும் சொல்கிறாங்க என் பாட்டிக்கே இன்னும் முடி வெள்ளையாகலை எனக்கு வெள்ளையாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சொல்கிறோம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணால் கிரே ஹேர் வராது, அது ட்வைஸ் ஆயில் அப்ளை பண்ணால் கிரே ஹேர் வரதே கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கேருந்து இந்த கிரே ஹேரோடது ஸ்டார்ட் ஆகுது எதனால? ஸோ கிரே ஹேர் வந்து பேசிக்லி என்னென்னா நம்மளுக்கு ஸ்கின்னாக இருந்தாலும் ஹேராக இருந்தாலும் நம்மளுக்கு கலர் கொடுக்குற செல் பேர் வந்து மெலனோசைட்டுன்னு சொல்லுவோம், கலர் பேர் வந்து மெலனின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மெலனோசைட்டோட ஃபங்க்ஷன் கம்மியாயிடுச்சு, மெலனின் ப்ரொடக்ஷன் இருந்துருச்சுன்னா தான் நம்மளுக்கு கிரே ஹேர் வரும். ரைட்? ஸோ யூஸ்வலி எனிவேர் ஒன்ஸ் யூ ஹிட் யுவர் 30s இட் இஸ் நார்மல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு டெவலப் கிரே ஹேர்ஸ். ரைட்? இப்போது நம்ம ப்ரீ மெச்சோர் கிரேயிங்னு பார்த்தோன்னா இப்போல்லாம் வந்துட்டு எனிதிங் லெஸ் தென் 20 years ஆஃப் ஏஜ் நம்மளுக்கு வந்துட்டு வெள்ளை முடி வந்துச்சுன்னா அந்த ப்ரீ மெச்சோர் கிரேயிங்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேயிங் அதர்வைஸ் ஒன்று ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தான். இப்போ ஃபேமிலியில் யாருக்காச்சும் இருக்குது ஏர்லி கிரேயிங் they will also get it. For example, எங்க அப்பாக்கு வந்துட்டு he had early graying. So I've had gray hair since I was a teen. Okay. Right? So it depends on your family history as well. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் தான். ஸோ இது வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் ஃபார் போத்
early graying or someone who's graying between 20 to 30 years. 30 years மேலே நான் அதை அட்ரஸே பண்ண மாட்டேன் because there are people who come at 40 years and tell me எனக்கு வெள்ளை முடி வருதுன்னு. I tell them even after 25 it is normal. So don't really be bothered about it. So anything less than that அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நியூட்ரிஷனலாக நம்ம பார்க்கணும். முக்கியமாக அயர்ன், அதே மாதிரி ஜிங்க்கு, விட்டமின் B12 அண்ட் காப்பர். ஸோ யூஸ்வலி இந்த நியூட்ரியன்ஸில் வந்துட்டு டெஃபிஷியன்சிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிரேயிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மூணாவது, பீப்புள் ஹூ ஸ்மோக் யூ கேன் எக்ஸ்பெக்ட் தெம் டு ஹேவ் ஏர்லி கிரேயிங் ஆஃப் ஹேர். அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ். I think this is the most used or abused word, I think. ஏன்னா யாரை பார்த்தாலும் ஈவன் a small kid says the kid has stress. அது என்ன ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு எனக்கு புரியல. பட் ஸ்ட்ரெஸ் எஸ் இஸ் அ மேஜர் ட்ரிகர். என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் வந்துட்டு க்ரானிக்காக இருந்துகிட்டே இருக்கும்போது இட் வில் கோ டெல் யோர் pigment producing cells to stop producing pigment. So ஸ்ட்ரெஸ்னால வர அந்த அடுத்து வந்துட்டு ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பாடியில் ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு இருக்கும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஷுட் ஆல்வேஸ் பி ஹை டு ப்ரொடெக்ட் யுவர் பாடி. இப்போ வந்துட்டு இந்த ரேஷியோ இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஆக்சிடென்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குன்னா தட் ஆல்சோ வில் காஸ் கிரேயிங் ஆஃப் ஹேர். ஸோ இது இல்லாமல் இஃப் யூ ஹேவ் இஷ்யூஸ் லைக் தைராய்ட், அதே மாதிரி ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ். இப்போ ஸ்கின்லேயே வென் யூ ஹேவ் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் லைக் விட்டிலிகோ இல்லாட்டி அலப்பீசியா ஏரியாட்டா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையுமே நம்மளுக்கு கிரேயிங் ஆஃப் ஹேர் வரும். ஸோ இப்போ கிரேயிங் ஹேர் வந்துருச்சுன்றதை விட அது எந்த ஏஜில் வந்திருக்கோம் நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம அதை அட்ரஸ் பண்ணால் தான் இட் வில் மேக் சென்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ எனிவேர் 25க்கு அப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா you really can't do much about it unless you have a proven nutritional deficiency. இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன thyroid related issues or autoimmune issues இருக்குன்னா தவிர்த்து நம்ம அதை அட்ரஸ் பண்ணலாம். பட் அதர்வைஸ் ஜென்ரலி 25-30 you can just leave it அப்படியே. அது இல்லாம ஹோம் ரெமடிஸ்னு நிறைய பேர் பண்ணுவாங்க இல்லையா மேம், அந்த மாதிரி இஸ் இட் யூஸ்ஃபுல்? அப்படின்னா என்ன மாதிரி ஹோம் நம்ம ஹேர் கேருக்கு பண்ணலாம், கிரே ஹேர் கம்மி பண்றதுக்கு பண்ணலாம்? ஸோ கிரே ஹேர் கம்மி பண்ணா நியூட்ரிஷன் தான், நத்திங் எல்ஸ். ஸோ வென் யூ டேக் இன் அ லாட் ஆஃப் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், அயர்ன் ரிச் ஃபுட், தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்க நிறைய பேர் காமன் மிஸ்கன்செப்ஷன் இஸ் அவங்க ஹீமோக்ளோபின் மட்டும்தான் பார்ப்பாங்க. தே வில் நாட் லுக் அட் தேர் அயர்ன் ஸ்டோர்ஸ் ஆர் வாட் வி கால் அஸ் சீரம் ஃபெரிட்டின் லெவல்ஸ். ஸோ அது வந்துட்டு லோவாக இருக்குன்னாலே கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அதை அட்ரஸ் பண்ணாதான் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஹேவிங் அன் அயர்ன் ரிச் டயட். ஸோ அகெயின் வந்துட்டு அயர்ன் சேர்த்துக்கும் போது நம்ம கூடவே விட்டமின் சியும் சேர்த்துக்கணும். பிகாஸ் ஃபார் அயர்ன் டு கெட் அப்சர்வ் இன் யோர் பாடி விட்டமின் சி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீரை வந்துட்டு பண்ணுறேன்னா கீரையில் வந்து கொஞ்சம் எலுமிச்சம் பிழிஞ்சா யூ கெட் த விட்டமின் சி. ஸோ தி அப்சார்ப்ஷன் ஆஃப் தி அயர்ன், அந்த கீரையில் வந்துட்டு அயர்ன் அப்சார்ப்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு B12னா for non-vegetarians B12 is there in each and everything that you eat. Vegetarian sources is very poor. ஸோ அந்த மாதிரி இப்போ வெஜிடேரியன்ஸ்க்கு வந்துட்டு B12 டெஃபிஷியன்சினா நம்ம சப்ளிமெண்ட் தான் கொடுக்கணும், நம்மளுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் பெருசாக வந்துட்டு கிடையாது. அண்ட் ஆல்சோ another important thing is vitamin D deficiency also has been shown to cause கொஞ்சம் graying of hair. ஸோ இப்போ அது இருக்குனாலுமே நம்ம அதை வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும். இது இல்லாமல் வாட் எல்ஸ் யூ கேன் டூ அப்படின்னு பார்த்தா the probably if it is வெரி ப்ரொஃபவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா வீட்டில் வந்துட்டு மேபி யூ கேன் யூஸ் இண்டிகோ பேஸ்ட் கலர்ஸ் ஆர் யூ கேன் யூஸ் ஹென்னா. அதுவுமே போத் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா தோ தே ஆர் ஜென்ரலி சேஃப், யூ கேன் ஆல்வேஸ் பேட்ச் டெஸ்ட் அண்ட் தென் யூஸ் இட். அது இல்லாமல் நம்ம இப்போது இந்த காசஸ் எதுவுமே நம்ம இது எல்லாமே ரூல் அவுட் பண்ணிட்டோம் ஃபெமிலியல் தான்னா premature grayingக்குமே ரொம்ப பெருசாக எதுவுமே நம்ம பண்ண முடியாது. Nothing really actually works if provided all the other causes are addressed. ஸோ இப்போ எனக்கு let's say if I have someone who is a 13-year-old or a 14-year-old, அவங்களுக்கு நான் எல்லா நியூட்ரிஷனல் கரெக்ஷன் எல்லாமே வந்துட்டு நார்மலாக தான் இருக்குது. நான் கரெக்ஷன் கூட பண்ணவேன்னா எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. பட் அவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏர்லி கிரேயிங் இருக்குன்னா really can't do much about it. இன்னொரு மெயின் பிரச்சனை தான் பேன் ஈரெல்லாம் தலையில இருக்கிறது. எப்படியுமே அது அதாவது இன்னொரு அட்ரஸ் பண்ற விஷயம் என்னன்னா எனக்கு முன்னாடி இல்லை, பட் மேபி ஆஃப்டர் 18 years 20 yearsக்கு அப்புறம் தலையில நிறைய வருது. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன? ஸோ ஜென்ரலி வித் எனி இன்ஃபெஸ்டேஷன், ஸோ நம்ம வந்து பேன் ஈர் வந்துட்டு இன்ஃபெஸ்டேஷன் சொல்லுவோம், இன்ஃபெக்ஷன் சொல்ல மாட்டோம். ஸோ இன்ஃபெஸ்டேஷன் வந்துட்டு எப்பவுமே when there is overcrowding
ஆர் புவர் ஹைஜீன், மீனிங் புவர் ஹைஜீன்னா வந்துட்டு they don't really take care of their hair or their scalp. அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஜென்ரலி, ஏன்னா ஈஸிலி இன்ஃபெஸ்டேஷன்ஸ் எப்படின்னா, இப்போ ஒரு குரூப் ஆஃப் 10 பீப்புள் இருக்காங்க, அதில் ஒருத்தங்களுக்கு இருந்தாலே அந்த 10 பேருக்கும் வந்துடும். ஸோ ஜென்ரலி நம்ம வந்துட்டு பேனு, ஈரு, அதே மாதிரி சரங்கு, ஸ்கேபீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே இட்ஸ் அன் இன்ஃபெஸ்டேஷன். ஒருத்தங்களுக்கு வந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்துடும். என்னன்னா பேனு, ஈரு வந்துடுச்சுன்னா நம்ம we'll have to use shampoos which will help us get rid of it. So அது generally நம்ம வந்து your dermatologist will prescribe medicated shampoos for that. ஸோ அந்த மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் வந்துட்டு போடும்போது we will be able to take off all the lice, பேனு, ஈரு எல்லாமே போயிடும். இது இல்லாமல் என்ன ஆகும்னா, இந்த ஈரு வந்துட்டு பேன் கூட வந்துட்டு ஈஸியாக வந்துடும். ஈரு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து போட்டேன் பெயின்லாம் வந்துச்சு ஆனால் ஈரு மட்டும் இருக்குன்னு. ஆக்சுவலி என்னன்னா, அந்த ஈரு வந்துட்டு இறந்துருக்கும், பட் அது செக்ரேட் பண்ணுற ஒரு சப்ஸ்டன்ஸ்னால அப்படியே முடிக்கு ஒட்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒட்டியே இருக்குன்னா, ஜஸ்ட் நம்ம அந்த பெயினுக்கான யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு வாரினதுக்கு அப்புறமா ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் வாட்டர் டு வினிகர், எந்த வினிகர் வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் 1 கப் வாட்டர்னா 1 கப் வினிகர் மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு காட்டன் பால் அதில் போட்டுட்டு நம்ம அந்த ஈர் எங்கே இருக்கோ அங்கே வச்சோன்னா அந்த ஈர் அப்படியே வந்துடும். பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி டெட், யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரிமூவ் இட், அவ்வளோதான். But other than that, we will not be able to prevent it unless your environment is totally looked into. ஸோ அதனால ஜென்ரலாகவே வந்துட்டு சில இடத்துலலாம் ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஒரு சைல்டுக்கு வந்தாலே எல்லாம் பேரண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ தட் யூ ட்ரீட். ஏன்னா இப்போது ஒரு செட் ஆஃப், நான் சொன்ன மாதிரி 10 or 20 பீப்புளில் ஒருத்தங்களுக்கு இருந்தாலும் யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, ப்ரொஃபைலாக்டிக்காக மற்றவங்களுமே வந்துட்டு அதை வந்து எடுத்துக்கோங்க அட்லீஸ்ட் ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தட் யூ டோன்ட் கெட் இட், அவ்வளோதான். பட் அதர்வைஸ் அது வந்துருச்சுன்னா நம்ம ட்ரீட் தான் பண்ண தருது. ப்ரிவென்டிவாக நம்ம ரொம்ப பெருசாக எதுவுமே பண்ண முடியாது. தண்ணியும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குமா? நாட் நெசசரி. இப்போ தலை நல்லா வேர்த்து இருக்கு அப்படின்னாலாம் இது ஒரு தலை வேர்த்து இருக்குன்றதை தவிர்த்து நான் சொல்றது வந்துட்டு, அவங்க வந்து ரொம்ப பெருசாக ஸ்கேல்ப் ஹைஜீனே மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் தான் ரொம்ப இது. இப்போ இந்த காலத்துலேயும் ஐ ஸ்டில் ஹேவ் பீப்புள் கமிங் டு அண்ட் டெல்லிங் மீ, நான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் தலை குளிப்பேன். ஸோ அவங்க ஸ்கேல்ப் ஹைஜீன் எந்த அளவுக்கு வந்துட்டு மோசமாக இருக்கும். ஸோ இட் வில் பி அ ஃபேவரபிள் அட்மாஸ்ஃபியர். அந்த பெயினுக்கு இருக்கலாம் வந்துட்டு வளர இட் வில் பி அ ஃபேவரபிள் அட்மாஸ்ஃபியர், அவ்வளோதான். ஓகே. இப்போ இந்த யூஸிங் தி சீரம்லாம் இப்போ வருது இல்லையா, அதில் யூஸ் பண்ணுறதுல இது லைக் சரியாகிறதுக்கு ஏதாச்சும்? ஸோ பிகாஸ் ப்ராப்பராக வாஷ் பண்ணால் போதும். வாஷ் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்கேல்ப்பும் ஹேரும் எப்போவுமே நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் வந்தாலுமே நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னெச்சரிக்கை நம்ம ஒரு தடவை வந்துட்டு அந்த மெடிக்கேட்டட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணாலே வந்துட்டு இட் ஷுட் பி. இப்போ ஷாம்பூஸ்னால் என்ன மாதிரி? ஸோ யூஸ்வலி வந்துட்டு நம்ம பெர்மெத்ரின் அண்ட் ஐவர்மெக்டின் அப்படின்னு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலி. ஸோ இது வந்துட்டு ஷாம்பூஸாக வந்துட்டு கிடைக்கும். அண்ட் தே வெரி ஈஸி டு யூஸ் ஆல்சோ. பட் என்னென்னா அந்த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு ஒன்ஸ் இன் அ வீக் தான் நம்ம அதை யூஸ்வலி சஜஸ்ட் பண்ணுவோம். அண்ட் சிவியாரிட்டியை பொறுத்து அவங்க அதை 2 வாரத்துக்கு யூஸ் பண்ணுமா இல்லை 3 வாரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கிறது மட்டும் பார்க்கணும், அவ்வளோதான்.